அவந்திகாவிற்கு தனது முழு திறனையும் கொண்டு சிகிச்சை அளித்தான் ஷாம். அவளை பரிசோதித்தவனின் முகம் முற்றிலுமாக வெளுத்து விட்டது. இப்ப எப்படி இருக்கா? எந்த உணர்ச்சியும் இன்றி கேட்டான் ரவிச்சந்திரன். அவளுக்கு கரோசிவ் ட்ரக் கொடுத்திருக்காங்க ரவி. இந்த அளவுக்கு மோசமான மருந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அது மொத்தமா ஆத்திராவோட உடம்பையே அரிச்சு எடுத்துருச்சு என்றான் ஷாம். இவனது கூற்றை கேட்டு கண்களை சுருக்கிய ரவிச்சந்திரன், கரோசிவ் ட்ரக்கா என்றான். அதற்கு தலை அசைத்த ஷாம், இந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற முக்கியமான பாகங்களை எல்லாத்தையும் செயல் இழக்க வைக்க ஆரம்பிச்சிரும். அப்பப்போ தானா இந்த ட்ரக் ஆக்டிவேட் ஆகிக்கும். அப்ப எல்லாம் அனுபவிக்கவே முடியாத வழிய கொடுக்கும். அதுக்கு தடுப்பு மருந்து கொடுக்கலனா சாவை விட பயங்கரமான வழிய அவங்க அனுபவிப்பாங்க. இப்போ மிஸ் நாதனோட கண்டிஷனை பார்க்கும்போது அந்த ட்ரக் இவங்களுக்கு கொடுத்து ரொம்ப நேரம் ஆகிருச்சு போல. சாரி டு சே, அவங்க தாங்க முடியாத வழிய அனுபவிச்சிருப்பாங்க என்று அவன் நிறுத்த, ரவிச்சந்திரனை சுற்றி இருந்த காற்று மொத்தமும் உறைந்து விட்டது. அவந்திகா வேதனையை அனுபவித்து இருப்பாள் என்ற நினைப்பே அந்த எதிரியை பல 100 துண்டுகளாக வெட்டி போட்டு விட வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது அவனுக்கு. அது ஆத்திராவின் உடலாக இருந்தாலும் வேதனையை அனுபவித்தது அவனது அவந்திகா தானே. இதையெல்லாம் தாண்டி அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. இப்படி அவளுக்கு வேதனை வரும் அளவிற்கு அவளை பார்த்துக்காமல் அலட்சியமாக இருந்து விட்டோமே என்று. அவளுக்கு இப்போவே தடுப்பு மருந்து கொடுத்து கியூர் பண்ண, இனியும் அவ வேதனைப்படக்கூடாது. கண்களை சுருக்கியவாறு சொன்னான் ரவிச்சந்திரன். டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு மிஸ் ஆத்திராவை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. ஏன்னா அவங்க மொத்த உடம்பும் வீணா போச்சு என்று அவன் புலம்ப, ஷாமின் காலரை பிடித்தான் ரவிச்சந்திரன். உன் முன்னாடி இப்படி எல்லாம் வலியும் தாங்கிக்கிட்டு சுய நினைவே இல்லாம படுத்திருக்கா பாரு. இவளுக்காக தான் நீ வருத்தப்படணும். இந்த நிலைமைக்கு இவளை கொண்டு வந்தது நீதான். இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான் பதில் சொல்லி ஆகணும். அதனால உன்னோட ரிசர்ச்சை முடிச்சிட்டு சீக்கிரமா அவந்திகாவோட ஞாபகங்களை திருப்பி பழையபடியே கொண்டு வர வழிய பாரு. ஆல்ரெடி இந்த விளையாட்டு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. ருத்ரமூர்த்தியாக உருமினான் ரவிச்சந்திரன். அமைதியாக தலை அசைத்தவன், சீக்கிரமே நான் என்னோட ரிசர்ச் முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட முடிவு நெருங்கிட்ட ரவி, என்ன நம்பு என்று அவன் இறைஞ்ச தனது பிடியை தளர்த்தினான் ரவிச்சந்திரன். ஆனாலும் இன்னும் கோபம் குறையாமல் நீண்ட மூச்சுக்களை இழுத்து விட்டு கொண்டிருக்க ஷாமுக்கு ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. இப்படி சுய நினைவு இன்றி படுத்திருப்பது மட்டும் அவந்திகாவாக இருந்திருந்தால் இந்நேரம் தான் பரலோகம் போய் சேர்ந்திருப்போம் என்று நினைத்து கொண்டான் ஷாம். இத்தனை பேர் இருந்தோம் பாதி உசுரா படுத்து கிடந்த ஒரு பொண்ண கண்காணிக்க முடியலன்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அழுத்தமாக கேட்டபடி தனது ஆட்களை வெறித்தான் அந்த மனிதன். அவனுக்கு முன் நின்று கொண்டிருந்த அவனது ஆட்கள் எல்லோரும் ஒரே சேர தலையை தொங்க போட்டனர். அவர்களுக்கு மூச்சு விடக்கூட பயமாக இருந்தது. யங் மாஸ்டர், தப்பு எங்களோட தான். நாங்க அந்த பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருக்கும்னு நினைக்கல. அதோட இப்படி நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டு போகும்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. நாங்க எப்படியாவது அந்த பொண்ணு புடிச்சிடலாம்னு தான் பார்த்தோம். ஆனா அந்த பொண்ணு எங்களை ஏமாத்திட்டு செகண்ட் ஃப்ளோர் வழியா இறங்கி குதிச்சு ஓடி போயிருச்சு என்று அவர்களுள் ஒருவன் ஆதங்கப்பட்டு கூற, அவர்கள் முன் நின்று கொண்டிருந்த மனிதனுக்கு தனக்கு முன் நிற்கும் தனது ஆட்கள் மட்டும் அல்ல, தானும் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்தது. அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்தது கூட அவனிடம் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழிதான் என்பது அவனுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. அவளுடைய இந்த தைரியமும் யோசிக்கும் திறனும் மிகவும் ஈர்த்தது அவனை. அவள் ஒவ்வொரு முறையும் அவனை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருந்தாள். எனக்கு புரியுது, அவ கண்காணிக்க முடியாத ஒரு ரகம்தான். ஆனா என்கிட்ட இருக்க தடுப்பு மருந்து கொடுக்காம அவளால ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ முடியாது என்றான் அந்த மனிதன். யங் மாஸ்டர், நம்ம மறுபடியும் அந்த பொண்ணை கடத்தணுமா? ஏன்னா இப்ப அந்த பொண்ணு ரவிச்சந்திரன் கூட இருக்கா என்று அவனது ஆட்களுள் ஒருவன் நெளிய, அதுக்கு அவசியம் இல்ல. அவளுக்கு அந்த பொருளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி பண்ணாலும் அது நம்மள நாமளே காட்டி கொடுக்கற மாதிரிதான். அதோட அவ கண்டிப்பா நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. அதோட நம்ம யாருன்னு அவளுக்கு தெரிய போறதில்ல. தாகதான் போறா என்றான் அவன். அவனது கூற்றை கேட்ட மொத்த கூட்டமும் ஒரே நேரத்தில் மொத்தமாக தலை அசைத்தது. அந்த மனிதன் அவனது வார்த்தைகளை சொல்லிவிட்டாலும் அவனது மனதில் ஏதோ ஒன்று இடறியபடியே இருந்தது. இப்படி தேவையில்லாம சாக போறாளே, ஆனா அவ என்ன முட்டாளாக்கி இருக்கா. அவள் எப்படி சும்மா விட முடியும்? அந்த மர்மனின் மனது கொந்தளித்தது. இந்த உலகத்தில் அவள் இவனுக்கு செய்ததை வேறு யாரும் செய்ய துணிந்தது இல்லை. இது அவனை வெகுவாக பாதித்து இருந்தது.
அவள் அவனை வெகுவாக ஈர்த்தாள் என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் என்ன ஆனாலும் அவள் இறந்துதான் ஆக வேண்டும். அவள் மட்டும் உயிரோடு இருந்தாள் என்றால் இவனுடைய அடையாளம் சீக்கிரமாகவே வெளிப்பட்டுவிடும். அதை நிச்சயம் அவனால் அனுமதிக்க முடியாது. இதை நினைத்தவனுக்கு இதுவரையிலும் இருந்த கொஞ்ச நஞ்ச தயக்கமும் பறந்தோடிவிட்டது. வன்மமும் கோபமும் மட்டுமே அவனது மனதில் குடிக்கொண்டது. ஆதிராநாதன் இறந்துதான் ஆக வேண்டும். அவனது மனது முணங்கியது. ஆதிராநாதன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன், உனக்கு என் இதயத்துல எப்பவுமே ஒரு இடம் இருக்கும். நீ செத்த பின்னாடியும் இருக்கும். வில்லன் சிரிப்போடு தனக்கு தானே பேசிக்கொண்டான் அந்த மர்மன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள் மீதான அவனின் ஈர்ப்பு எல்லையை கடந்து போய்விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏனென்றால் இதுதான் முதல் முறையாக அவன் இவள் போன்ற ஒரு அதிசய பெண்ணை அவன் கடந்து வந்தது இல்லை. அவளது ஒவ்வொரு அசைவிலும் அவனது புருவங்களை வியப்பால் உயர வைத்தாள் அப்பாவே. நீ மட்டும் மாதிர் சிங்கனின் முன்னாள் மனைவியாக இல்லாமல் இருந்து எனது வழியில் வந்திருந்தால் விஷயங்கள் வேறு மாதிரி போயிருக்குமோ என்னவோ. ஆனால் அப்படி நடக்கவில்லை. அதனால் நீ இப்பொழுது இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நான் நீ இறந்த பிறகும் உனது பெயரை எனது நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் உனக்கு கௌரவம் அளிக்க விரும்புகிறேன் என்று அந்த மர்மன் நினைத்து கொண்டிருக்க, அவந்திகாவிற்கோ அவன் அளிக்கும் கௌரவத்தில் எந்த ஈடுபாடும் இல்லை. அவனிடம் இருந்து அவளுக்கு வேண்டியது எல்லாம் அவனுடைய உயிர் மட்டும்தான். அவந்திகா அந்த நாள் முழுக்கவே எழுந்திருக்கவில்லை. சுய நினைவின்றியே கிடந்தாள். அவள் அப்படி கிடந்த அத்தனை நேரமும் ரவி அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். அவள் ஒரு வழியாக தனது கண்களை திறக்க பார்த்து கொண்டிருந்த ரவியின் முகத்தில் சந்தோஷ அலைகள். அவள் வாயை திறந்த நொடி ஒரு இருமல் வர அவள் வாயினுள் இருந்து வெளிவந்தது ரத்தம். இதை பார்த்த ரவிச்சந்திரனின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து விட்டது. ஏய், என்னாச்சுடி? அவன் பதறினான். அவனது கேள்விக்கு பதிலாக வந்தது மீண்டும் ஒரு இரத்த இருமல்தான். அந்த ரத்தம் அவள் படுக்கையை நனைத்து அவை சிவப்பு நிறத்தால் குளிக்க வைத்தது. பார்த்து கொண்டிருந்த ரவிக்குதான் சர்வமும் நடுங்கியது. வெடுக்கென்று எழுந்து வெளியே ஓடியவன், ஷாம், சீக்கிரம் இங்க வா என்று கத்தினான். அவனது அழைப்பிற்கு உடனே வந்த ஷாம், என்னாச்சு என்றபடி அவந்திகாவை பார்த்தவன் அவளின் நிலையை கண்டு ஷாக் அடித்தார் போல் நின்று விட்டான். அதான் நானும் கேக்குறேன், என்னாச்சு என்றபடி அதிர்ச்சியாகி நின்று கொண்டிருந்தவனை இழுத்து உள்ளே தள்ளினான். இரு பாக்குறேன் என்றபடி அவந்திகாவை பரிசோதித்தவன் சில மருந்துகளை ஊசியின் மூலம் அவளது உடலினுள் செலுத்த அவளது ரத்தம் வாந்தி கொஞ்சமாக நின்றது. ஆனால் அவளது முகமோ இறந்தவர்களின் முகத்தை போல் வெளுத்து போயிருந்தது. இது எப்படி நடந்துச்சு? ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு கேட்டான் ரவி. அவன் எத்தனை பெரும் பாடுபட்டு அவனது ஆத்திரத்தை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டு இருக்கிறான் என்பது அந்த கடவுளுக்கே தெரியும். நான் அவங்களுக்கு தடுப்பு மருந்து கொடுத்திருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவங்க உடம்ப அந்த ட்ரக் ரொம்ப பாதிச்சிருக்கும் போல. அவங்க உடம்புல இருந்த எல்லா ஆர்கன்ஸுமே ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு என்று அவன் விளக்க, அவ இறந்துடுவாளா? அது மட்டும் எனது கேள்வி என்பது போல் கேட்டான் ரவிச்சந்திரன். என்னால அவங்கள உயிரோட வச்சிருக்க முடியும், ஆனா எழுந்து நடமாடலாம் முடியாது. படுத்த படுக்கையாதான் இருப்பாங்க. நிச்சயமா அவங்க உடம்புல ஏற்பட்டிருக்க டேமேஜ் சரி பண்ணவே முடியாது என்று இவன் இழுத்து கொண்டே போக, அவளை உயிரோட வச்சிரு என்பதை மட்டுமே தனது பதிலாக தந்தான் ரவிச்சந்திரன். அவள் படுத்த படுக்கையாக இருக்கிறாளோ இல்லை நடமாடுகிறாளோ அதை பற்றியெல்லாம் அவன் அலட்டி கொள்ளவில்லை. அவனுக்கு அவள் உயிரோடு இருப்பதே போதுமானதாக இருந்தது. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் என்றான் ஷாம். மெமரி செல் ரிசர்ச்ச சீக்கிரமா முடி ஷாம். என்னோட பொறுமை ரொம்ப நாளைக்கு தாங்காது. எப்போ வெடிப்பேன்னு தெரியாது. தேவையில்லாம உன்னை என்னோட எதிரியா பார்க்க வச்சிராத எச்சரித்தான் ரவிச்சந்திரன். இதை கேட்டு ஷாமின் கண்களில் குற்ற உணர்ச்சி வந்து குடிக்கொண்டது. சரி என்றான் தொங்கிய முகத்தோடு. தனது உண்மையான நண்பனுக்கு ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு ஆசைப்பட்டு துரோகம் செய்ததற்கு இந்த தண்டனை எல்லாம் தனக்கு தேவைதான் என்று நினைத்து கொண்டான். அவனது முக வாட்டலை கண்டு கொள்ளாத ரவிச்சந்திரன் அவந்திகாவை கவனிக்க சென்று விட்டான். அவந்திகாவிடம் குனிந்தவன், எப்படி இருக்குடி இப்போ, பரவாயில்லையா மிருதுவாக கேட்டான். லேசாக தலை அசைத்தவள், நான் நல்லா இருக்கேன் என்றாள். யாரடி இதெல்லாம் பண்ணது? ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பிறகு கேட்டான் ரவிச்சந்திரன். அவந்திகாவை இந்த நிலைமையில் பார்த்தவனுக்கு இதயமே இரண்டாக கிழிவது போல் இருந்தது. அவளை கட்டிக்கொண்டு தேற்ற வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. ஆனால் அது அவள் அவனுக்காக வகுத்திருக்கும் எல்லையை மீறுவது போல் ஆகிவிடும். அதனால் அவன் தள்ளி இருந்தே அவளை கவனிக்க ஆரம்பித்தான்.
ரவி கேட்ட கேள்விக்கு தெரியல ரவி என்றாள் அவந்திகா. வேற ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்று அவன் கேட்க, அந்த ஆளு எனர்ஜி கிறிஸ்டல தான் தேடிட்டு இருக்கான், அதுவும் மாதேஷ் கிட்ட இருக்கிறது தான் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது அவங்க கைக்கு கிடைக்க நம்ம விடக்கூடாது என்று அவள் கூற, ஆல்ரைட், நான் அவனை தேட ஆளுங்களை அனுப்புறேன் என்றான் ரவிச்சந்திரன். அவனை தோய்வாக பார்த்தவள், அவங்க எனக்கு பண்ணதெல்லாம் மறந்துடாதீங்க, நான் அவங்கிட்ட வட்டியும் முதலுமா வாங்காம விட மாட்டேன். உடல் தோய்ந்திருந்தாலும் குரல் தெளிவாக வெளிவந்தது. அத்தோடு அவளது கண்கள் தோய்ந்து விட்டது. அதன் பிறகும் அவள் அதிகம் எல்லாம் எழவில்லை. அவளது உடலும் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஷாம் ரவியிடம் அவந்திகாவை மருத்துவமனையிலேயே இருக்க வைக்கும்படி அறிவுறுத்த, அவனும் உயர் ரக வார்டில் அவளை அனுமதித்தான். பெரிய பெரிய மருத்துவ நிபுணர்களையும் அவந்திகாவிற்காக ஏற்பாடு செய்திருந்தான் ரவிச்சந்திரன். இந்த செய்தி அந்த மர்மனின் காதுகளுக்கும் சென்று விழுந்தது. அதோடு அவள் இன்னும் சுய நினைவு இன்றி கிடக்கிறாள் என்பதும், அவளது உடல்நிலை வெகு மோசமாக இருக்கிறது என்ற செய்தியும் அவனின் காதுகளில் இருந்து தப்பவில்லை. ரவி எத்தனை பெரிய நிபுணர்களை அவந்திகாவிற்காக ஏற்பாடு செய்திருந்தாலும் அவளது உயிர் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியின் கீழ் நின்று கொண்டிருப்பதை போலதான் இருந்தது. எந்த நிமிடமும் அது அவளை பறித்துவிடும் என்பதே நிதர்சனமாக இருந்தது. தனது கையில் மதுபானத்தை பிடித்துக் கொண்டிருந்த அந்த மர்மனும், இதுதான் அவளோட முடிவு, ஒண்ணு அவ மூர்ச்சையாவே கிடக்கணும், இல்லனா என் கையால சாகணும் என்று தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவள் எழுந்துவிட்டால் அவள் அவனை காட்டிக் கொடுக்கும் முன்பே அவளை கொன்றாக வேண்டும். அப்படியே அவளை விட்டுற வேண்டியதுதான். என்ன மன்னிச்சுடா திரநாதன் என்று தன்னிடம் செய்தியை சொன்ன அடியாளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த மர்மன். அவனின் குரலில் ஏதோ ஒரு இரக்கம் தெரிந்தது. அதை கண்ட அவனது ஆட்களுக்குத்தான் பெரிய அதிர்ச்சியாகி போய்விட்டது. ஏனென்றால் அவன் இதுவரை யாருக்கும் இரக்கப்பட்டு அவர்கள் பார்த்தது இல்லை. அப்படி யாராவது சொன்னார்கள் என்றால் கூட, போடா புழுகுனி என்று நம்பாமல் தட்டி கழித்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நேராகவே பார்க்கவும் அவர்கள் கண்களில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. யங் மாஸ்டர், சந்திரன் குடும்பம் நம்மள தேடிட்டு இருக்கு, ஒருவேளை அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? கலக்கத்தோடு கேட்டான் அந்த மர்மனின் அடியாட்களுள் ஒருவன். வெடித்து சிரித்த அந்த மர்மன், அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது, அப்படி கண்டுபிடிச்சிட்டாதான் என்ன ஆயிட போகுது, சீக்கிரமாவே மொத்த சந்திரன் குடும்பமும் என் பிடியில வந்துரும் என்றவனின் கண்களில் குரூரம். மறுபக்கம் மிதுன் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சியும் செய்து பார்த்து விட்டான். ஆனால் பலன் என்னமோ பூஜ்யம்தான். அவன் என்ன முயற்சியில் இறங்கி இருக்கிறான் என்றால், மாதேஷை சிறைக்குள் புகுந்து கொலை செய்ததோடு மட்டும் நில்லாமல் அவந்திகாவையும் கடத்தி கொடுமைப்படுத்தியவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில்தான் இறங்கியிருக்கிறான். அவனின் கணிப்புப்படி அவந்திகாவை கடத்திய அக்கும்பல் நிச்சயம் ஒரு சென்னையை சேர்ந்த அசாதாரணமான பின்புலம் கொண்ட ஒரு கும்பலாகத்தான் இருக்க வேண்டும். அதோடு இவனது தேடலின் பலனையும் சிக்க வைக்க முடியாத அளவிற்கு தெளிவாக செயல்பட்டிருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அத்தகைய குடும்பங்களுள் ஒன்றுதான் செங்கப்பா குடும்பம். அந்த சந்தேகத்தை ரவியிடம் மிதுன் தெரிவிக்க, அண்ணா, இத செங்கப்பா குடும்பம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு தெரியும் தானே ஆதித்யா செங்கப்பா பத்தி, அவன் இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பேர் வாங்கினவன் என்று மிதுன் கூற, ரவிக்குமே இந்த சந்தேகம் முன்னரே இருந்ததுதான். இவர்கள் சென்னையை தலைமையாக கொண்டு இருந்தாலும் டெல்லியில் ஆதிக்கம் செலுத்தும் 2 மிலிட்டரி கேம்புகளுக்கு சொந்தக்காரர்கள் இங்கே சென்னையில் தான் இருந்தனர். ஒன்று சந்திரன் குடும்பம், மற்றொன்று செங்கப்பா குடும்பம். அதில் சந்திரன் குடும்பத்தை முன்னிறுத்தி அந்த மிலிட்டரி கேம்புகளுக்கு தலைமை தாங்குபவர்கள் என்றால் அது ரவியின் சித்தப்பாவான கிருஷ்ணச்சந்திரனும் அவரது மகன் மிதுன் சந்திரனும் தான். செங்கப்பா குடும்பம் எப்பொழுதுமே சந்திரன் குடும்பத்தின் எதிரியாகத்தான் இருந்து வந்திருக்கிறனர். ஒருவர் மற்றொருவரை கீழே தள்ளுவதிலேயே தான் முனைப்பாக இருந்தனர். இரு குடும்பங்களுக்குமே தனது ஆட்சி மட்டும்தான் மிலிட்டரி கேம்புகளில் நடக்க வேண்டும் என்ற அதீத ஆசை இருந்தது. அதில் வெற்றி பெற்றது என்னவோ சந்திரன் குடும்பம்தான். அவர்களது கைதான் அந்த கேம்புகளில் இன்றும் ஓங்கி இருக்கிறது. அதன் தலைமை பொறுப்பு சந்திரன் குடும்பத்தின் மூத்தவரான ராஜு சந்திரனிடம்தான் இருக்கிறது. ஆனாலும் செங்கப்பா குடும்பம் முகமது கஜினியாட்டம் தனது அதீத ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை நிறுத்திய பாடில்லை. செங்கப்பா குடும்பத்தின் சூத்திரதாரி என்றால் அது ஆதித்யா செங்கப்பா தான். அவன் எப்பொழுதும் அவனது வேலையில் தீர்க்கமாக இருப்பான். இன்னும் சொல்ல போனால் செங்கப்பா குடும்பம் இப்பொழுது ஒரு ஆளுமையை சமுதாயத்தில் பெற்றிருக்கிறது என்றால் அது ஆதித்யா செங்கப்பாவினால் தான் என்று அடித்து சொல்லலாம். என்னதான் இப்பொழுது மிலிட்டரி கேம்புகளில் சந்திரன் குடும்பத்தின் கை ஓங்கி இருந்தாலும்
நாளை ராஜச்சந்திரன் இறந்த மறு வினாடி செங்கப்பா குடும்பத்தின் கை ஓங்க ஆரம்பிக்கும் என்பது நிச்சயம். அந்த ஓங்கும் கை சந்திரன் குடும்பத்தை ஒரு கை பார்க்கும் என்பதும் மறுக்க முடியாத நிச்சயம். இந்த பிரச்சனைக்கான வழியை பல வருடங்களாக சந்திரன் குடும்பம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் செங்கப்பா குடும்பம் ஒன்றும் ஊதினால் பறந்துவிடும் தூசு போன்றவர்கள் அல்ல. அவர்கள் பாறங்களை போல் திண்ணமாக இருக்கின்றனர். ஆனால் ரவி அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. அவர்கள்தான் அவந்திகாவை கடத்தியது என்ற அவனது சந்தேகம் மட்டும் உறுதியாகிவிட்டால் மறுநொடி கரும்பு இயந்திரத்தில் ஏற்றிய கரும்பாய் சக்கையென அவர்களை பிழிந்து தூக்கி குப்பையில் போட்டு விடுவான் ரவிச்சந்திரன். என்ன ஆனாலும் சரிடா, நம்ம சந்திரன் குடும்பத்துக்கும் அந்த செங்கப்பா குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாகணும், தீர்க்கமான குரலில் சொன்னான் ரவிச்சந்திரன். ஆமாண்ணா, சீக்கிரமாவே கொண்டு வந்தாகணும் என்று சொல்லியபடி தலை அசைத்தான் மிதுன். இது எதனால் என்றால், செங்கப்பா குடும்பம் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்கும் புத்தி உடையவர்கள். சந்திரன் அவர்கள் மீதான எதிர்ப்பை சிறிது தளர்த்தினாலும் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டு ஆட ஆரம்பித்து விடுவார்கள் என்பது நிச்சயம். இதையெல்லாம் அண்ணனும் தம்பியும் பேசி முடித்த பின்னர் தனக்கு இத்தனை நேரமாக உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை ரவிச்சந்திரன் முன்வைத்தான் மிதுன். அண்ணா, நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏன் இந்த ஆதிராநாதன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க? நீங்க அண்ணி கூட மறுபடியும் சேர்ற முயற்சியில இறங்கி இருக்கிறதா தான் நான் என்கிட்ட சொன்னீங்க என்று கேட்டான் மிதுன். அவனை சலிப்பாக பார்த்த ரவி, உனக்கு யாருடா நான் அந்த ஆதிராவுக்காக கவலைப்படுறேன்னு சொன்னது என்று கேட்டான். இதை கேட்ட மிதுனுக்கு கொஞ்சம் புரியவில்லை. அப்புறம் ஏன் நான் அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக இத்தனை பண்றீங்க என்று கேட்டான். சந்திரனின் குடும்பத்தின் மொத்த ஆள் பலத்தையும் ஆதிராவை தேடுவதில் களம் இறக்கி இருந்தான் ரவிச்சந்திரன் என்பது மிதுனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அப்படி இருக்க அண்ணா ஏன் அப்பெண் மேல் எனக்கு என்ன அக்கறை என்பது போல் நடந்து கொள்கிறார் என்பதே மிதுனின் குழப்பம். இது எல்லாமே அவந்திகாவோட ஆர்டர்ஸ் என்றான் ரவிச்சந்திரன். அண்ணியோட ஆர்டர்ஸா? மேலும் குழம்பினான் மிதுன். அட ஆமாடா, அவதான் அந்த ஆதிரநாதனை காப்பாத்துங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் வேணும்னா எங்க லைஃப்ல ரொமான்ஸ்ன்ற ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுமோ என்னமோ என்றபடி மிதுனை பார்த்து கண்ணடித்தான் ரவிச்சந்திரன். ரவி சொன்னதை நம்பிய மிதுன், சந்திரன் குடும்பத்தோட யங் மாஸ்டர் இப்படி தன்னோட முன்னாள் பொண்டாட்டிக்கு அடிமையா வேலை பார்க்க ஆரம்பிப்பாருன்னு யாரு நினைச்சிருப்பாங்க சொல்லுங்க என்றான் மிதுன் கள்ளச்சிரிப்போடு. ஆனாலும் அவனது அண்ணன் அவனது அண்ணி முன் அடி பணிந்து அவளது ஏவல்களை கேட்பது போன்று அவன் நினைத்த நினைப்பே அவனது மனதை நடுங்க செய்தது. ஏனென்றால் அவன் இதுவரை அவனது அண்ணனை உயர்வான இடத்தில்தான் வைத்து பார்த்திருக்கிறான். நினைப்புக்கு கூட ரவிச்சந்திரனை மிதுன் கீழிறக்கி பார்த்ததில்லை. அவன் அவனது நினைவுகளில் சுழன்று கொண்டிருக்க தனது இருக்கையில் இருந்து எழுந்த ரவி, அட்லீஸ்ட் எனக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அடிமையா இருக்க வாய்ப்பு கிடைச்சது, ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்களே என்று ராகமாக இழுத்தான் ரவிச்சந்திரன். அத்தோட கிளம்பி சென்று விட்டான். ரவியின் வார்த்தைகளிலேயே உழைஞ்சு கொண்டிருந்த மிதுனுக்கு சில வினாடிகளுக்கு பின்னர் தான் ரவி அவனை அந்த சில பேர் என்று ராகமாக இழுத்திருக்கிறான் என்று புரிந்தது. அதாகப்பட்டது மகாஜனங்களே, ரவி மிதுன் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறானாம். ஆனால் ரவி அவந்திகாவிடம் அவனது விருப்பத்தை தெரிவித்த பிறகும் அவள் அவனை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளவில்லை என்பதால் ரவியும் இன்னும் சிங்கிளாகத்தான் இருக்கிறான் என்பதை அவளிடம் சென்று யார் சொல்வது என்று நினைத்து கொண்டான் மிதுன். மிதுனிடம் பேசிவிட்டு வந்த ரவி நேராக மருத்துவமனைக்கு சென்றான். ஒவ்வொரு நாளும் மருத்துவமனை சென்று அவந்திகாவை பார்த்துவிட்டு திரும்புவது அவனது வழக்கமாக மாறியிருந்தது. அவள் உயிரோடு தான் இருக்கிறாள் என்று தெரிய வேண்டும் என்ற நினைப்பே அவனை தானாக அங்கு அழைத்து சென்றது. ஆனால் அன்று ரவி மட்டும் அவந்திகாவை பார்க்கவில்லை. ரவியின் ஆட்கள் அவந்திகாவின் அறைக்கு வெளியில் அரணாக நின்று கொண்டிருந்தாலும் அந்த மனிதன் சுலபமாக அவந்திகாவின் அறையினுள் ஜன்னலின் வழியாக நுழைந்து விட்டான். வெளியிருக்கும் ஆட்களுக்கு சத்தம் கேட்டு விடாத அளவிற்கு கவனமாக இருந்தது அவனது அசைவுகள். ஒரு கம்பீர நெடிய உருவம் அவந்திகாவின் படுக்கைக்கு அருகில் வந்து நின்றது. அதன் கண்கள் சுய நினைவு இன்றி தன் முன்னால் படுத்திருக்கும் அவந்திகாவை வெறித்து கொண்டிருந்தன. அவனது கண்கள், கை உறைகள் அணியப்பட்ட அவனது கைகள் அவந்திகாவின் தாடையை அழுத்தி பிடித்தது. இன்னும் சில பரிசோதனைகள் செய்து அவந்திகா முற்றிலுமாக சுய நினைவு இன்றி தான் இருக்கிறாள் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டது. அதோடு அவளது உடல்நிலை வெகு மோசமாக இருப்பதும் அவளது மூச்சு கூட இப்பொழுது பலவீனப்பட்டிருப்பதையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு எதிரா திரும்பினா இந்த நிலைமைக்கு தான் ஆளாகணும். எனக்குள்ள சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் நீ சாகிறது எனக்கு சரியானதுன்ற முடிவுக்கு தான் வந்துட்டேன்.
இனியும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கிறது தேவையில்லாத குழப்பங்களை தான் உருவாக்கும் என்றவன் விஷம் இறக்கப்பட்ட ஒரு ஊசியை வெளியில் எடுத்தான். இதை ஒரே ஒரு முறை அவளுள் செலுத்தி விட்டால் போதும், அவள் அப்படியே மொத்தமாக நிம்மதியாக உறங்கி விடுவாள். அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனைகளில் இருந்து விடுபட்டு விடுவாள். இதுதான் உனக்கான என்னோட கடைசி வார்த்தைகள் என்றவனின் கண்களில் என்ன இருந்தது? அவனது கைகளில் இருந்த ஊசி அவந்திகாவின் கை நரம்புகளில் பட்ட நேரம் அவள் விழித்துக் கொண்டாள். அவர்கள் இருவரது பார்வைகளும் தழுவிக்கொள்ள அந்த மனிதன் இதை எதிர்பார்க்காததனால் அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். அவன் மட்டும் இதை எதிர்பார்க்காமல் இருக்கவில்லை. அவந்திகாவுமே அவளுக்கு சுய நினைவு திரும்பிய நொடி தன்னை கடத்தியவனின் சொற்பொழிவை கேட்கக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லைதான். அவள் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் அவளை அந்த நிமிடம் உயிர்ப்பித்ததோ என்னவோ. அவன் அவனை முறைத்து பார்க்க அவன் ஸ்தம்பித்து நின்றது என்னவோ சில வினாடிகள் தான். தன்னை மீட்டு கொண்டவன் சிறு சிரிப்போடு, இப்போ நீ எழுந்துட்ட, இதுவே எனக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கட்டும் உன்னை கொல்ல. குட் பை அதிரநாதன் என்று அவன் சொல்ல அவள் மீண்டும் மயங்கிவிட்டாள். பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தான் என்னடா இது என்றாகிவிட்டது. இவ என்ன நம்ம கிட்ட படம் காட்டுறாளா என்று கூட அவனுக்கு தோன்றியது. இப்படி எழுந்தவள் மறு நிமிடமே மூர்ச்சையாகிவிட பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தான் பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. ஒருவேளை நம்ம கனவை ஏதாச்சும் கண்டுட்டு இருக்கோமா என்று கூட அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தது. காரணம் என்ன என்று யூகிக்க முடியாத அவனது மனது தேடி பிடித்து ஒரு காரணத்தை உள்ளே புகுதியது. அதான் இந்த தமிழ் படம் எல்லாத்துலயும் பாத்திருக்கோம்ல, சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா விழுக்குன்னு எந்திரிச்சிட்டு பேன்னு முழிச்சிட்டு அப்புறம் செத்து போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ இது. என்னவோ போ என்று தலையை சிலுப்பிக் கொண்டவன் வந்த வேலையை பாப்போம் என்று நினைத்தபடி அவந்திகாவின் கையில் ஊசியை குத்த போனான். சரியான நரம்பை பிடித்து ஊசியை வைத்தவன் அதை அமுக்க போன வினாடி வெளியில் இருந்த யங் மாஸ்டர் என்ற குரல் கேட்டது. வெளியே ரவிச்சந்திரன் அவர்களிடம் பேசியபடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அந்த அறையில் அவந்திகா மட்டுமே இருந்தாள். ஆனால் அந்த அறையின் ஜன்னல் திறந்து காற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ரவிக்கு ஏனோ அவந்திகாவை தவிர வேறு யாரோ கூட உள்ளே இருந்திருக்க கூடும் என்று தோன்றியது. யாரு ஜன்னலை திறந்து வச்சது? ஆங்காரமாக கத்தினான் ரவிச்சந்திரன். அவந்திகா இன்னும் உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்க இந்த காற்று அவளுக்கு எப்படி ஒத்துக்கொள்ளும்? யாரு முட்டாள்தனமாக இந்த ஜன்னலை திறந்து வைத்திருப்பது என்றே அவனுக்கு தோன்றியது. ரவியின் குரலை கேட்ட அவனது ஆட்கள் கதவருகே வந்து நின்று அவன் கத்தியதன் காரணத்தை அறிந்ததும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீங்க யாரும் ஓபன் பண்ணல பாஸ் என்று கையை விரித்தனர் அவனது ஆட்கள். ஜன்னலின் ஓரத்தில் ஏதோ இருந்தது போல் இருக்க அதன் அருகே போய் பார்த்த பொழுது எதையும் காணவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருப்பது 15வது ஃப்ளோர். இங்கு யார் ஜன்னல் மூலமாக வந்திருக்க முடியும் என்று அவனது அறிவு சொன்னாலும் அவனது மனதில் ஏதோ உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. இப்போயே இந்த இடத்தை சுத்தி தேடுங்க, யாரு சந்தேகத்துக்கு இடமா இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு வாங்க, யாரோ இங்கு இருந்திருக்காங்க. முகம் சிவந்து கத்தினான் ரவிச்சந்திரன். இதை கேட்ட அவனது ஆட்கள் ஆச்சரியம் அடைந்தாலும் ஒரே நேரத்தில் கலைந்து தேட ஆரம்பித்தனர். அவந்திகாவின் பக்கத்தில் அமர்ந்த ரவிச்சந்திரன் அவளை ஆராய்ந்தான். அப்பொழுதுதான் அவனது கண்கள் அவந்திகாவின் கையில் இருந்த ஒற்றை சிவப்பு புள்ளியில் சுருங்கியது. அவந்திகாவின் உடலில் நிறைய காயங்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் இந்த காயம் நிச்சயம் புதிதுதான் என்பதை அவனது புத்தி அடித்து சொன்னது. உடனே ரவி ஷாமுக்கு கால் செய்தான். அவந்திகாவிற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவனது மனது கிடந்து அடித்து கொண்டது. ஆனால் அவந்திகாவை பரிசோதித்த ஷாமுக்கோ அவளது உடல்நிலையில் எந்த பெரிய மாற்றமும் தெரியவில்லை. அவந்திகா முன்னர் இருந்தது போலவே இன்னும் பலவீனமாகத்தான் இருந்தாள். நீ இந்த விஷயத்துல தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் ரவி என்றான் ஷாம். இப்பொழுதெல்லாம் ரவியின் மனநிலை கொஞ்சம் பதற்றமாகவே இருப்பது போல்தான் ஷாமுக்கு தோன்றியது. ரவியோ அவனது மடிக்கணினியில் நோண்டிக் கொண்டிருந்தான். அவன் செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தான். ஷாம் சொன்னதை கேட்டு ஒரு ஏளன புன்னகையை வெளியிட்டவன், யாரும் அந்த ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி ரெக்கார்ட்ஸை சேதம் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நான் ஏதோ பிரம்மையில இருக்கேன்னு சொல்ற என்று ரவி சொன்னவுடன் ஷாமின் புருவங்கள் சுருங்கியது. என்ன, உன்னால ஒரிஜினல் டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுதா என்று ஷாம் கேட்க இடவலமாக தலை அசைத்த ரவிச்சந்திரன், உள்ள நுழைஞ்ச ஆளுங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ரெக்கார்ட்ஸையும் சேதாரம் பண்ணியிருக்காங்க, அதனால என்னால இந்த விஷயத்துல எதையும் பண்ண முடியல என்றான் ரவிச்சந்திரன். யார் இவனுங்கெல்லாம்?
எதுக்கு இப்படி ஆதிராநாதனோட உயிரை எடுக்க போராடிட்டு இருக்காங்க? தீவிரமான மனநிலையில் கேட்டான் ஷாம். உன்னோட ரீசர்ச்ச நீ முடிச்சோடனே அது யாருன்னு தெரிஞ்சிடும் என்று கூறிய ரவிச்சந்திரனின் கண்களில் கோபம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அவந்திகாவின் ஞாபகங்கள் அவளது உடலுக்கே வந்த பின்னாடி அவளே சொல்வாள் அந்த எதிரிகள் யார் என்று என்பதே ரவியின் கூற்று. இதை கேட்ட ஷாம், நேத்து நைட்டே கிட்டத்தட்ட ரிசர்ச் முடிஞ்சிருச்சு ரவி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள்ல மொத்தமா முடிஞ்சிரும் என்று ஆர்ப்பாட்டமாக சொன்னான் ஷாம். ஷாமின் சொற்கள் காதுகளில் விழ விழுக்கென தலையை நிமிர்த்திய ரவி, என்ன சொன்ன? நம்ப முடியாமல் கேட்டான். இன்னும் 2 நாள்ல ரீசர்ச் முடிஞ்சிரும்னு சொன்ன, சிரித்து கொண்டே சொன்னான் ஷாம். இதை கேட்ட ரவிச்சந்திரனின் இதயத்தில் அத்தனை சந்தோஷம். சட்டென்று திரும்பி அவந்திகாவை பார்த்தான். அவள் இன்னும் சுய நினைவு இன்றியே தான் இருந்தாள். அவனது கண்கள் ஏனோ கரித்து கொண்டு வந்தன. சீக்கிரமாகவே அவனுடைய உண்மையான அவந்திகா அவனிடம் வரப்போகிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு பெரு வகையை அளித்தது. அவந்திகாவை வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றியவன் தனது மொத்த சந்திர குடும்பத்தின் பலத்தை கொண்ட ஷாமிற்கு உதவி செய்தான். ஷாம் அவனது மொத்த ஆராய்ச்சியும் முடித்து தேவைக்கு ஏற்ப மெமரி செல்ஸை உருவாக்கிய பின்னர் அதை அவந்திகாவின் மூளையிலும் ஆதிராவின் மூளையிலும் பொருத்திவிடலாம் என்று சொல்லியிருந்தான். அதன் பிறகு அவர்களது மூளையில் இருக்கும் எல்லா ஞாபகங்களையும் சேகரித்து அவர்களின் மூளையில் பொருத்திவிட்டால் எல்லாம் பழையபடி மீண்டுவிடும். அதில் ஆதிராவின் உண்மையான உடல் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவளின் அனுமதியோடு அவளுக்கு வேறு ஒரு உடலை கொண்டு வந்தான் ரவிச்சந்திரன். அந்த உடல் ஒரு அனாதையின் உடையது. அந்த உடலை கொண்டவள் பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு கார் ஆக்சிடென்டினால் செயலற்று கிடக்கிறாள். அவள் எழுந்திருப்பதற்கான வாய்ப்பின் சதவிகிதம் 0 என்று விட்டான் ஷாம். அதனால் அவர்கள் அந்த உடலை ஆதிராவின் விஷயத்தில் பயன்படுத்திக் கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் அந்த பெண்ணின் உடலை பயன்படுத்திக் கொள்ளாமல் விட்டாலும் அது இறுதி வரை இப்படியே இருந்து மண்ணில்தான் மக்க போகிறது. அதனால் தான் இந்த முடிவிற்கு வந்திருந்தார்கள். அந்த உடலை சேர்ந்த பெண்ணும் மிக இள வயதினவள்தான். அதனால் ஆதிராவால் இன்னொரு புது தொடக்கத்தை வேறு ஒரு முகத்தோடு ஆரம்பிக்க முடியும். இந்த விஷயத்தை அறிந்த ஆதிரா துள்ளி குதிக்காத குறைதான். அவள் ரவிக்கும் அவந்திகாவிற்கும் ஒரு 1203 முறையாவது நன்றி சொல்லியிருப்பாள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஆனால் அவந்திகா எழுந்திருக்கும் முன்னரே தன்னிடம் இருந்த எனர்ஜி கிறிஸ்டலை எடுத்து கொடுத்து விட்டாள் ஆதிரா. அதை அவந்திகாவின் சார்பாக ரவி பெற்றுக்கொண்டான். அதுவும் எதற்காக என்றால் அந்த பொருளால் தானே மாதேஷ் இறந்து போனதும் மற்றும் அவந்திகா இத்தனை கொடுமைகளை அனுபவித்ததும். அதோடு ரவியும் ஆதிரா மேல் உள்ள அக்கறையினால் எல்லாம் அவளுக்கு உதவி செய்யவில்லை. அவன் ஒரு விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்தான். அது என்னவென்றால், ஒருவேளை அவந்திகா மட்டும் ஆதிராவின் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை வாழாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு ஆபத்து அந்த எனர்ஜி கிறிஸ்டலை வைத்திருப்பவர்களை சுற்றி இருக்கின்றது என்பதே அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். அப்படி என்றால் வரும் காலங்களில் அவந்திகாவிடமும் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருக்கின்றது தெரிந்து வந்து அவர்களை தாக்க வந்திருப்பார்கள். அதனால் அவந்திகாவின் ஞாபகங்களும் ஆதிராவின் ஞாபகங்களும் இடம் மாற்றப்பட்டது என்னவோ மொத்தமாக அவர்களுக்கு தேவையில்லாத காரியம் எல்லாம் அல்ல. வருங்காலத்தில் எதிரிகள் அவளை நோக்கி வருவார்கள் என்பது தெரிந்ததோடு அவர்கள் கடத்தியதே அவந்திகாவைத்தான் என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இதன் மூலமாக வரப்போகும் எதிரிகளை சந்திக்க அவந்திகா நல்லபடியாகவே ஆயத்தம் ஆகலாம். அதோடு அவளுக்கு வரப்போகும் ஆபத்தையும் மிகுந்த முன்னேற்பாடுகளோடு கை ஆளலாம். அப்படி பார்த்தால் இந்த ஞாபக பரிமாற்றம் மூலம் பெரிதாக பயன் அடைந்தது என்றால் அது அவந்திகாதான். மறுபக்கம் ஆதிராவும் நல்ல பயன்களை பெற்றிருக்கிறாள் என்பதும் மறுக்கப்பட முடியாத உண்மை. அவளுக்கு தெரியும், அவந்திகாவும் ரவியும் அவளது முன்னாள் கணவன் மாதேஷை போல் கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் இல்லை. அதனால் மட்டும்தான் அவளால் இன்று பயனாளிகள் வரிசையில் நிற்க முடிகிறது என்பது அவளால் மறுக்க முடியாத உண்மையே ஆகும். ஆதிரா அவளது புது வாழ்வுக்கு ஆயத்தம் ஆக ஆரம்பித்தாள். அவள் அவந்திகாவிடம் இருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால், மனதில் திடமும் அதாவது உறுதியும் நெஞ்சில் கர்வமும் வேண்டும். இனி அவள் யாரை சார்ந்தும் வாழக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தாள். ரவி ஆதிராவின் எண்ணங்களை எல்லாம் கண்டு கொள்ளவில்லை. அவனது கவனம் முழுக்க ஷாம் மேலும் ஷாமின் ஆய்வின் மேலும் தான் இருந்தது. 2 நாள் என்பது ஒரு வாரமானது. ஷாமும் ஒரு வழியாக தேவையான அத்தனை மெமரி செல்ஸையும் உருவாக்கிவிட்டான். இனி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ நாம அவங்க மூளைக்குள்ள மெமரி செல்ஸ வச்சாலும் இதுல எல்லா ஞாபகங்களும் சேர ஒரு 15 நாளாச்சும் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க மூளையில மெமரி செல்ஸை எடுத்து வச்சிடலாம்.
ஆனா அதுக்கப்புறமும் அவங்களோட உண்மையான பிரெயின் செல்ஸ அது ரிஃப்ளெக்ட் ஆக அடுத்து ஒரு 15 நாளாச்சும் எடுத்துக்கும். அவந்திகாவின் மூளையிலும் ஆதிராவின் மூளையிலும் தான் உருவாக்கிய மெமரி செல்ஸை பொறுத்து விட்டு வந்த பின்னர் மேற்கண்ட விளக்கங்களை ரவிக்கு கொடுத்து கொண்டிருந்தான் ஷாம் சிரஞ்சீவ்.